அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை 300 ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆனா ஒரு மனிதன் நாம 80 வயசு 70 வயசுக்கே கஷ்டப்படுறோம். 80 வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா? நிறைய பேர் நல்லா இல்ல. வயது வந்துருச்சு, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்படி என்றால் மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால பார்க்க முடியும். எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அந்த ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறையும். நாய் எடுத்துக்க உதாரணம், வேகமா மூச்சு விடும், ஆயுசு 13 வயசு. சரிங்களா? ஆத்துல கடல்ல இருக்கக்கூடிய முதலை எடுத்துக்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா மூச்சு விடும், அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு. மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம். அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கின்றானோ, இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆயுசு அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய ஞான குருக்கள் தான் எந்த தேதியில இந்த பூத உடலை விட்டு செல்லுகின்றோம் என்பதை முடிவு செய்து நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளை போல நான் 55 ஆண்டுகளை இங்கிலீஷ் கேலண்டர் ஆண்டை எட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் மண்ணுக்குள்ள போன பிறகு அவருடைய இடத்தை தேர்வு செய்து நாம் அதை ஜீவ சமாதி என்று சொல்கின்றோம். அங்கே அது போன்ற மனிதர்கள் நம்மோடு இருப்பதற்கான மூச்சு மிக 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 குறைவாக மட்டும் தேவைப்படுகிறது.